வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 28. மாத்தூர் ஜமீன்தாரின் பங்களா அன்று மிகவும் சுறுசுறுப்பாக தென்பட்டது. மறுநாள் விடிந்தால் புதிதாக ஆரம்பிக்கப் போகும் சோப்பு தொழிற்சாலையின் திறப்பு விழாவிற்காக வேண்டிய முஸ்தீப்புகள் செய்வதில் முனைந்திருந்த புஷ்பநாதனுக்கு மூச்சு விடக்கூட பொழுதில்லை. அவன் அங்குமிங்கும் ஓடி அலைந்து கொண்டு ஆட்களை ஏவி கொண்டிருந்தான். மறுநாள் மாலை கட்டட தொழிலாளர்களுக்கு அளிக்கப் போகும் விருந்திற்கு எவ்வித சமையல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பொன்னம்மாள் தவிசு பிள்ளையின் மீது அடிக்கொரு தடவை எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். மாமியாரின் உத்தரவுப்படியே சமையலுக்கு வேண்டிய பொருள்களை உக்ரான அறையை நின்று எடுத்து வைக்கும் பொறுப்பு காஞ்சனைக்கு ஏற்பட்டிருந்தது. யந்திரம் போன்று சொன்ன வேலையை அவள் செய்து கொண்டிருந்தாலும் அடிக்கொரு தடவை ஆர்வத்துடன் ஜன்னல் வழியே பின்வரும் தோட்டத்தை கவனித்து கொண்டிருந்தாள். தோட்ட பின் சுவரிலிருந்து கதவு திறக்கப்படும் ஓசையை கேட்ட காஞ்சனை ஆவலுடன் ஜன்னல் அருகே ஓடி வெளியில் எட்டி பார்த்தாள். பூனையை போன்று சப்தமிடாத உள்ளே வந்த வேலைக்கார பெண் கண்ணம்மாள் எஜமானியை கண்டதும் கண்களால் சமிகை செய்து அழைத்தாள். அப்படியே வேலையை போட்டுவிட்டு விருன்னு வெளியே வந்த காஞ்சனை ஒரு நிமிஷத்தில் தோட்டத்தின் பின்புறத்தை அடைந்து விட்டாள். அப்பாடி, நான் இன்னைக்கு யமன் வாயிலிருந்து தான் புறப்பட்டேன். அந்த பாவி 7 மலை கண் குத்தி பாம்பாட்டுமா பார்த்துக்கிட்டே இருக்கான். கூடையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வெளியிலே புறப்படுறதுன்னா லேஸ்பட்ட வேலையா? இன்னைக்கு ஒரு கண்டத்திலிருந்து நான் தப்பிச்சேனம்மா. பெரியம்மா இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தவங்க திடீர்னு நினச்சிக்கிட்டு திரும்பிட்டாங்க. இல்லாட்டா அப்பப்பா என்று கூறிவிட்டு கண்ணம்மாள் சிரித்தாள். அது கிடக்கட்டும், தாத்தாவை பார்த்தியா? என்ன சொன்னார்? எப்படி இருக்கார்? அண்ணா கிட்ட இருந்து கடிதாசி ஏதாச்சும் வந்ததா? என்னை பற்றி என்ன கேட்டார் என மிகவும் ஆவலுடன் படப்படப்பாக கேட்டாள் காஞ்சனை. இந்த சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இனிமேல இங்கே வராதேன்னு என்ன கோச்சிக்கிட்டாரு உங்கள் தாத்தா. பெரியம்மா ஜெமீன்தார், இவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் இங்கிருந்து அனுப்புறது அவருக்கு பிடிக்கலையாம் என்றாள் கண்ணம்மாள். நெய் அப்பம் என்றால் தாத்தாவுக்கு உசுராச்சே, அதனால்தான் கொஞ்சம் அப்பமும் பழமும் அனுப்பிச்சேன். காஞ்சனை கையாலே பண்ணி நானும் சொல்கிறது தானே, அப்போ ஆசையோடு சாப்பிடுவாரே என்று வாஞ்சை மிக்கவளாக பேச்சு சொல்லிவிட்டு சிரித்தாள். எல்லாம் சொன்னேன், இனி ஏதாச்சும் கொண்டு வந்தா இங்கே நீ வராதேன்னு கடுமையாக கோச்சிக்கிட்டார் என்று கண்ணம்மாள் முடிப்பதற்குள் அது கிடக்கட்டும், நீ எப்போ போனவள்? சீக்கிரம் திரும்பி வராது போனதை நினைச்சு நான் பட்ட கவலை எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு நாழி என அன்புடன் கடிந்தாள் மாத்தூர் சின்ன ஜமீன்தாரணி. நான் என்னம்மா செய்வேன்? இங்கிருந்து சாமான்களை தூக்கிட்டு புழக்கடை வழியாக ஓடினேன். குடிசைக்கு போனதும் உங்கள் தாத்தா ஒரு மூச்சு என்னை திட்டினார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் சுக்கு வெந்நீர் வச்சு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே நேரமாச்சு என்று அவள் கூறி முடிப்பதற்குள் திடுக்கிட்ட காஞ்சனை, சுக்கு வெந்நீர் எதற்கு என கவலையுடன் வினவினாள். அடடா, வாயை தவறி சொல்லிவிட்டேன். உங்கள் தாத்தா உங்களிடம் சொல்லக்கூடாதுன்னாரு. நான் போனப்ப அவர் கம்பளியை போர்த்திக்கிட்டு படுத்திருந்தாரு. 2 நாளாக காய்ச்சலாம். ஒத்தாசைக்கு வீட்டில் இருந்த பெரியமாவும் சமயம் பார்த்து பக்கத்தூரில் நடக்கிற திருவிழாவுக்கு போயிட்டாங்களாம். காய்ச்சலோடு கிழவர் அடுப்பாண்டை உட்கார்ந்து வெந்நீர் காய்ச்சிக்கிட்டு இருந்தார். என் மனசு கஷ்டப்பட்டது. நானே சுக்கு வெந்நீர் வச்சு குடிச்சிட்டு வந்தேன் என விவரித்தாள் வேலைக்காரி. தாத்தாவுக்கு ஜுரம், தனியாக கஷ்டப்படுகிறார் என்றதை கேட்டதுமே காஞ்சனைக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. நீ நேத்திக்கே சித்த தாத்தா வீட்டுன்னு போய் பார்த்து வந்திருக்க கூடாதா? பாவம், ராத்திரியெல்லாம் ஒரு உதவியும் இல்லாது எத்தனை கஷ்டப்பட்டாரோ. என்னை உயிருக்கு உயிராக வளர்த்தாரே பாவி, என்னால் அவருக்கு என்ன உபயோகம் என்று முணுமுணுத்த காஞ்சனை தூக்கம் தாங்காது விம்மினாள். என்னத்துக்கு மாழறீங்க? இதுக்காகத்தான் உங்களிடம் தன் காய்ச்சலை பற்றி தாத்தா சொல்ல வேண்டானாரு. என் வாய் தவறி சொல்லிவிட்டேன். சும்மா இருமல் ஜுரம், 2 நாளில் சரியாய்விடும். ஏன் கவலைப்படுறீங்க என்று சமாதானம் சொன்னாள் கண்ணம்மாள். ஏ காஞ்சனா என்று மாமியாரின் அதிகார குரலை கேட்டு திடுகிட்ட காஞ்சனை பயத்துடன் கண்களை துடைத்து கொண்டு, இதோ வந்துவிட்டேன் அத்தை என்று அவசரமாக உள்ளே ஓடினாள். சாமானையெல்லாம் அப்படியே போட்டுவிட்டு புழக்கடையிலே என்ன வேலை? உனக்கு புத்தி ஏதாச்சும் இருக்கா என்று கரிஜித்த மாமியாரை நேர் நோக்கவும் பயந்த காஞ்சனை பாத்திரங்களை எல்லாம் சரியாய் தேய்க்கும்படி வேலைக்காரியிடம் சொல்ல போனேன் என்று வாயில் வந்த ஒரு பொய்யை சொன்னாள். சரி, நலிச்சு நிற்காத. தவசி பிள்ளைக்கு வேண்டிய சாமான்களை எடுத்து கொடுத்தாச்சுன்னா அறையை பூட்டி கொண்டு வா
என்று அதிகாரத்துடன் உத்தரவிட்டாள் பொன்னம்மாள். 4-5 நாட்களாக அதிகப்படி ஏற்பட்ட வேலையினால் மிக்க சோர்வு அடைந்திருந்த காஞ்சனைக்கு தாத்தாவின் ஜுரம் என்ற சங்கதி மனத்தை கவலையில் அழுத்தியது. மாமனார் சொன்ன வேலையை செய்ய ஒரு அடி முன் நடந்தவள் கீழே விழுந்து விடா வண்ணம் பக்கத்து தூணை பிடித்து கொண்டு சாய்ந்து விட்டாள். இது என்னடி கூத்து என்று கூவிய பொன்னம்மாள் ஒரே எட்டில் மருமகளை அடைந்து கீழே விழுவிருந்தவளை கைகளில் தாங்கிக் கொண்டாள். பக்கத்தில் சூழ்ந்து நின்று கொண்டிருந்த வேலைக்காரர்களிடம் பரபரப்பு ஏற்பட்டது. விசிறி எங்கே, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன் என்று பொன்னம்மாள் உச்சஸ்தாயில் கத்தி கொண்டிருக்கையில் எதேச்சியாக அங்க வந்த புஷ்பநாதன் ஸ்தம்பித்து போனான். தாயின் மடியில் துவண்டு கிடந்த தனது மனைவியை கண்ட அவன் திகைப்புடன் அவளுக்கு என்னம்மா என்று கேட்டுக்கொண்டு அருகில் வேகமாக வந்தான். என்னவோ திடீரென்று மயங்கி விழுந்து விட்டாள். நான் பிடிச்சு காட்டா மண்டை உடைஞ்சிருக்கும். நான் சொன்னதை கேட்குறாளா உன் பொண்டாட்டி? நினைச்சப்ப சாப்பிட்றது, நினைச்சப்ப தூங்குறது, பச்சை உடம்புன்னு ஏதாச்சும் கவலை உண்டா என்று கோபத்துடன் பொழிந்த கண்ணம்மாள் வேலைக்காரி ஒருத்தி கொண்டு வந்து கொடுத்த நீரை மருமகள் முகத்தில் தெளித்தாள். சற்றென்று கண் விழித்து கொண்ட காஞ்சனை கணவன் அருகில் நிற்பதைக் கண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னம்மா காஞ்சி, உனக்கு உடம்புக்கு என்ன என்று பரிவுடன் வினவிய மாத்தூர் ஜமீன்தாரின் அன்பு குரல் காஞ்சனையின் தேகத்தை புல்லரிக்க செய்தது. பக்கத்தில் இருந்த தாயையும் சுற்றுப்புறத்தில் நிற்கும் வேலைக்காரர்களையும் கவனிக்காது அவன் காட்டிய பரிவில் மிகவும் சங்கோஜமடைந்த மனைவி ஒன்றுமில்லை, கொஞ்சம் மயக்கமாய் வந்தது, அவ்வளவுதான் என்று எழுந்திருந்தாள். விழுந்து விடா வண்ணம் அவள் கையை பிடித்து கொண்ட ஜமீன்தார் வேலைக்காரிகளில் ஒருத்தியை பார்த்து அம்மாவை மாடியிலே கொண்டு படுக்கவை என்று உத்தரவிட்டான். மகன் மனைவி மீது காட்டிய கரிசனத்தைக் கண்டு கோபமும் பொறாமையும் அடைந்த பொன்னம்மாள் வேலைக்காரர்கள் யாவரும் சென்றதும் தனிமையில் இருந்த மகனை பார்த்து, 7 மாசமாக போகுதே, அவளுக்கு பிறந்த வீட்டிலிருந்து எட்டி பார்க்க யார் இருக்கா? கர்ப்பிணி பெண்ணுக்கு தாயார் செய்ய வேண்டிய சகல வேலையும் என் தலையிலே தான் விழுந்து கிடக்கு, அதுவும் ஒரு வாக்கியம் எனக்கு என்று பெருமுச்சரிந்தாள். அதுக்கு என்னம்மா செய்யறது? அவளுடைய பிறந்த வீட்டில் தாத்தாவை தவிர வேறு ஒருவரும் கிடையாது, நாம் தான் கவனித்து கொள்ள வேணும். இத்தனை வேலைக்காரர்கள் இருந்து கூட நீ அவளைத்தான் வேலை செய்ய சொல்கிறாய். கர்ப்பிணி பெண்ணிற்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா என்று கோபத்துடன் மகன் பரிந்து கொண்டு பேசியதை கேட்ட பொன்னம்மாளுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. இருந்த போதிலும் மகனின் கோபத்திற்கு அஞ்சிய தாயார் தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, வேலைக்காரர்களையே நம்பிவிட்டால் வீடு குற்றிச்சுவராகி விடாதா தம்பி? இந்த வயசிலும் நான் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று வென்று விழுங்கினாள். சரி அம்மா, நாளை திறப்பு விழாவிற்கு காஞ்சனை வர வேண்டாம், நீங்க மட்டும் வந்தா போதும், அவள் கொஞ்சம் ஓய்வில் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு மாத்தூர் ஜமீன்தார் மாடியை நோக்கி விரைந்து சென்றான். சோர்வுடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டிருந்த காஞ்சனியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்ட புஷ்பநாதன் மிக்க அருமையான குரலில், காஞ்சி, உன் உடம்பை இந்த சமயத்தில் அலட்சியம் பண்ணுவது நியாயமா? நாளைக்கு உன்னுடன் சேர்ந்து திருப்புழா கொண்டாட வேண்டும் என்று ஆவலுடன் இருந்தேன். உன் தேக நிலையை பார்த்தால் அது சரியல்ல என்று தோன்றுகிறது என்று நிறுத்தினான். கணவனின் அன்பில் உள்ளம் பூரித்து போன காஞ்சனை கொஞ்சம் மயக்கமாயிருந்தது, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமில்லை. நானும் நாளைக்கு வருகிறேனே என்றால், நீ இந்த நிலையில் வருவதை நான் விரும்பவில்லை. வரப்போகும் குழந்தையின் க்ஷேமத்திற்காகவாவது நீ 2 நாள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கல் ஆகாது காஞ்சி. என்னுடைய தொழிற்சாலை வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. என் பிள்ளையும் என்னை போல் பெரிய தொழிலதிபராகி மிக்க கீர்த்தி அடையப் போகிறான். நீ பார்க்க போகிறாய் என்று கொஞ்சலாக மொழிந்த ஜமீன்தார் அவளது நெற்றியை மெல்ல வருடினான். கணவனின் அன்பு மொழிகளில் மனம் சற்று ஆறுதல் அடைந்த காஞ்சனை மெல்லிய குரலில், உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்றாள். காஞ்சிக்கு என்ன வேணும்? உனக்கு இல்லாதது ஒன்றுமில்லை என சரசமாக பேசிய கணவன் அவள் முகத்தை ஆர்வமுடன் உற்று நோக்கினான். வாயை திறக்கும் முன் காஞ்சனையின் நெஞ்சு படப்படுத்தது. தாத்தாவை பார்த்து வெகு நாளாச்சு என்று ஆரம்பித்தாள். குறுக்கிட்ட புஷ்பநாதன், இவ்வளவு தானே, யாரையாவது ஆளை அனுப்பி அவர் வந்து உன்னை பார்த்து விட்டு போக செய்கிறேன், சரிதானே என புன்னகை செய்தான்.
காஞ்சனை மிக்க குழப்பமடைந்தாள். தள்ளாத வயதில் தாத்தா ஏன் இங்கு வர வேண்டும்? நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் போய் என்று முடிப்பதற்குள் புஷ்பநாதன், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புத்தி இல்லையா காஞ்சி? என்னோடு அல்லாமல் நீ தனியே வெளியில் எங்கும் செல்வது மாத்தூர் ஜமீன்தாரணை பதவிக்கு ஏற்றதல்ல. உன் வீட்டவர்கள் உன்னை இங்கு வந்து பார்ப்பதை பற்றி எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் உன்னை அழைத்து செல்வது என்பது முடியாத காரியம். இதை பற்றி இனிமேல் என்னிடம் பேச வேண்டாம், புரிந்ததா என்று கடுமையுடன் கூறிவிட்டு வெளியே போக எழுந்திருந்தான். தன் பிறந்த வீட்டை அவர் மதிக்காததை உணர்ந்த காஞ்சனைக்கு ஆத்திரமும் துக்கமும் சேர்ந்தாற்போல் வந்தன. நான் இப்பொழுது மாத்தூர் ஜமீன்தாரன் என்றாலும் நீலமேக பிள்ளையின் பேத்தி என்பது உண்மைத்தானே என்று சுட சுட தைரியமாக கேட்டாள். மனைவியின் துடுக்கு பேச்சுகளை கேட்க புஷ்பநாதன் வெகுண்டு திரும்பினான். அடடா, உனக்கு சாமர்த்தியமாக பேசக்கூட தெரிகிறதே. நீலமேக பிள்ளையின் பேத்தி என்ற அந்தஸ்திற்காக உன்னை நான் மலர்ந்து கொள்ளவில்லை. குப்பையிலிருந்து ஒரு மாணிக்கத்தை கண்டெடுத்தால் அதற்காக குப்பையுடன் புரள வேண்டும் என்ற நியதியிலேயே எதிர்த்து பேசுவதை இன்றுடன் நிறுத்திக்கொள். என் சுபாவம் உனக்கு தெரியாது என்று உரத்த பேசிவிட்டு கோபத்துடன் வெளியேறினான். குப்பையாம்? யார் குப்பை? என் தாத்தா, என் அண்ணன், இவருக்கு குப்பையாகி விட்டார்களா? பணக்காரர் என்ற கர்வம், கேவலம், தாசி பானுமதி வீட்டுக்கு போக இருக்கும் அந்தஸ்து என் பிறந்த வீட்டுக்குள் நுழைந்தால் குறைந்து விடுமோ? எத்தனை ஆணவம் என மனத்தினுள் எண்ணிய காஞ்சனையின் துக்கமெல்லாம் கண்ணீராக வழிந்தோடியது. அத்தியாயம் 29. நீலமேக பிள்ளை கூடத்து தரை மீது பாய் விரித்து போட்டு கொண்டான். முதல் நாள் அடித்த ஜுரம் என்று விட்டிருந்தாலும் அவன் தேகம் மிகவும் சோர்வடைந்திருந்தது. மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு கம்பராமாயணத்தை எடுத்து பிரித்து தளர்ச்சி அடைந்த தனது கண்களால் ஊன்றி படிக்க ஆரம்பித்தான். வாசல் கதவு படபடவென்று தட்டப்படும் சப்தம் கேட்டது. இதென்ன பெரிய தொல்லையாய் போச்சு, மனுஷன் சித்த அசந்து இருக்கப்படாது போலிருக்கு என தனக்குள் முணுமுணுத்த கிழவன் மெல்ல எழுந்திருந்து வாசல் கதவை திறந்தான். வெளியே நின்று கொண்டிருந்த தன் பேத்தியையும் வேலைக்காரி கண்ணம்மாளையும் கண்ட கிழவன் ஆச்சரியத்தில் வாய் அடைத்து போய் நின்றான். என்ன தாத்தா முழிக்கிறீங்க என்று சொல்லி சிரித்து கொண்டே பேத்தி உரிமையுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். பின்னால் வந்து தரை மீது உட்கார்ந்து கொண்ட கிழவன், என்னம்மா காஞ்சனா, தனியாகவா வந்தே? அவரும் வந்திருக்காரா என்று கேட்டான். நான் மட்டும் தனியாக கண்ணம்மாளை கூட்டிக்கிட்டு வந்தேன் என்று பேத்தி உற்சாகத்துடன் கூறுவதை கேட்ட கிழவன், அப்படின்னா உன் வீட்டுக்காரரை கேட்காமலா வந்தே என்று திகளுடன் வினவினான். ஆமாம் தாத்தா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று கேட்டதும் எனக்கு அங்கே இருக்கவே முடியவில்லை. இன்னைக்கு திறப்பு விழான்னு அவரும் அத்தையும் வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்கு ராத்திரிக்கு மேலாயிடும். அதுக்குள்ளேயே உங்களை பார்க்க ஓடி வந்தேன் என்று அவள் சிரித்து கொண்டே கூறுவதை கேட்ட கிழவன், இதெல்லாம் விளையாட்டாவா தோணுது உனக்கு? உன்னை இங்கே அனுப்ப மாட்டேன்னு ஜமீன்தார் சொல்லியிருக்கையிலே நீ கேட்காம இப்படி வந்தது நியாயமே இல்லை. நீ என்ன விவரம் தெரியாத சின்ன பிள்ளையா இருக்க? நீ பாட்டிலே மாமியாருக்கு தெரியாம பழம் பலகாரம் இதெல்லாம் வேலைக்காரிக்கிட்டே கொடுத்து அனுப்புகிற. நியாயமாது? மதிக்காதவங்க வீட்டு பொருளே நான் தொடுவேனா? அம்மா, பெரிய ஜமீன்தார் அம்மாவுக்கு உன் காரியங்கள் தெரிஞ்சா வீண் பொல்லாப்பு. சரி, புறப்படே. வாசலில் வண்டி நிற்கிறதல்லவா, வந்த சூடு தெரியாம கிளம்பு. தாத்தா கோச்சிக்கிறாரேன்னு நினைக்காதே, நல்லதுக்கு தான் சொல்றேன் என கிழவன் உபதேசித்தான். வண்டி எங்கே வந்துச்சு? நடந்துதான் வந்தோம் என்று சிரித்தாள் கண்ணம்மாள். நடந்தா வந்தீங்க இந்த வெயிலிலே? காஞ்சனாவுக்கு தான் புத்தி இல்லைனா உனக்குமா இல்லை? கர்ப்பிணி பெண்ணை வெளியிலே இழுத்து கொண்டு வந்திருக்கிறியே, உனக்கு எத்தனை திமிரு என்று கிழவன் கண்ணம்மாளை பார்த்து கோபத்துடன் கேட்டான். எங்கிட்ட கோச்சிக்கிறீங்களே தாத்தா, உங்கள் பேத்தி இங்கே வர துடிச்சு துடைப்பை பார்த்திருந்தா சொல்லுவீங்க. நான் சொல்லியும் கேட்காம தனியே இங்கே வர கிளம்பிட்டாங்க. துணையாவது போவோம்னு நான் வந்தேன் என்று கண்ணம்மாள் சொன்னாள். என்ன தாத்தா, என்னை வந்து பார்க்க உங்களுக்கு மனசு இல்லாட்டியும் நாமாவது தாத்தாவை பார்ப்போம், ஜுரமாக கஷ்டப்படுறாரேன்னு உச்சி வேலையையும் பார்க்காம ஆசையோடு ஓடி வந்ததுக்கு கோச்சிக்கிறீங்களே. என்னை கட்டி கொடுத்தப்பறம் உங்களுக்கு
என்னை பற்றி கவலையே கிடையாது என்று கூறி முடிப்பதற்குள் பேத்திக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. நான் சொல்றது உனக்கு விளங்கவில்லை. சரி, விட்டு தள்ளு, உட்காரு. இந்த சமயத்திலே நீ தேகத்தை கவனிக்காம வெளியிலே நடந்து வர்றது நல்லதாமா என்று கிழவன் அன்போடு கேட்டான். அண்ணன் உங்களுக்கு ஏதாச்சும் கடுதாசி போட்டாரா தாத்தா? அவருக்கு கல்யாணம் ஏதாவது உண்டா என்று பேத்தி கேட்டாள். நான் என்ன கண்டேன்? என்னவோ மேல் பரீட்சையிலே பாஸ் ஆகி இருக்கானாம். சீமைக்கு போக போறானாம். நாட்டுப்புறத்தானான எனக்கு இதெல்லாம் எங்கே விளங்க போகுது என்று பெருமுச்சிறைந்தான் கிழவன். அதற்கு பின் கிழவனும் பேத்தியும் பற்பல விஷயங்களை பற்றி நேரம் போவது தெரியாமல் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதோ பார் காஞ்சனா, கிளம்பு, நேரம் ஆச்சு. பக்கத்து தெருவிலிருந்து மாட்டு வண்டி பிடிச்சி வரேன். நீ பொழுது சாயறதுக்குள்ளே வீடு போய் சேரணுமாமா. அப்புறம் வம்பு ஏதாச்சும் வரப்போகுது என எச்சரித்து கொண்டே கிழவன் எழுந்திருந்தான். உட்காருங்க தாத்தா, வண்டி கிண்டி ஒன்றும் வேண்டாம், வந்தது போல போயிடுறோம், சித்த இருங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். பழைய இன்ப நினைவுகளால் தூண்டப்பட்ட காஞ்சனை சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு அடுப்பை மூட்டி தாத்தாவுக்கு பிடித்த அரிசி உப்புமாவும் காஃபியும் தயார் செய்து கொண்டு வந்து பரிமாறினாள். இதெல்லாம் என்னம்மா வேலை என்று கிழவன் கோபித்து கொண்டான். ஒன்றுமில்லை தாத்தா, சமையல் மறந்து போச்சோன்னு பரீட்சை பண்ணி பார்த்தேன். உப்புமாவை சாப்பிடுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்க என்று குதூகலத்துடன் கூறிய பேத்தி பக்கத்தில் அமர்ந்து கொண்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தாள். திறப்பு விழா கோலாகலத்தில் தன்னை மறைந்திருந்த புஷ்பநாதன் திடீரென்று நினைத்து கொண்டான். சென்னையிலிருந்து அன்று விழாவிற்கு வந்திருந்த சிநேகிதன் தன்னுடன் இரவு தங்கப் போகிறான். அவனுக்கு படுக்கை, சாப்பாடு முதலிய சௌகரியங்கள் செய்து வைக்க வீட்டில் சொல்லி வரவில்லை என்ற ஞாபகம் வரவே அங்கே ஒருவரிடம் சொல்லி கொள்ளாது கூட்டத்தில் நின்று வெளிப்பட்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவசரமாக பங்களாவிற்குள் நுழைந்த புஷ்பநாதனுக்கு அங்கே நிலவி இருந்த நிசப்தம் வியப்பை உண்டாக்கியது. காஞ்சி காஞ்சி என அழைத்த வண்ணம் படுக்கை அறைக்குள் நுழைந்தவன் காஞ்சனியை அங்கு காணாமல் கீழே இருப்பாள் என எண்ணி சமையலறை, வெளிஹால் என பல இடங்களிலும் தேடி அழுத்து போனான். கடைசியில் மிகவும் சலிப்புடன், சின்னம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா என தவிசு பிள்ளையை கேட்டான். என்ன பதில் சொல்லுவது என்று பயந்த அவன் ஹால் மூலையில் நின்று கொண்டிருந்த கணக்கு பிள்ளை ஏழுமலையின் முகத்தை பரிதாபமாக பார்த்தான். என்ன இப்படி இடிச்ச புலி மாதிரி நிற்கிறீங்களே, சின்னம்மா எங்கே என்று கோபத்துடன் ஜமீன்தார் மறுபடியும் கேட்டான். நீங்க வெளியில போனதும் சின்னம்மா எங்கேயோ புறப்பட்டு போனாங்க, இன்னும் காணலை என்று ஏழுமலை இழுத்தான். வெளியிலே போனாங்களா? என்ன உளறுகிறாய் என்று ஜமீன்தார் அதட்டலை கேட்டதும், உண்மையிலேயே வெளியிலே போனாங்க, நான் என் கண்ணாலே பார்த்தேன், அதை பாருங்க, இப்பத்தான் வராங்க என்று பங்களாவிற்குள் வேகமாக நுழைந்து கொண்டிருந்த காஞ்சனையை சுட்டி காட்டினான். புஷ்பநாதனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. காஞ்சனை வெளியே எங்கிருந்தோ அப்பொழுதுதான் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். காஞ்சனை அவனை கேட்காது பிடிவாதமாக தாத்தாவின் வீட்டிற்கு போயிருக்கிறாள். எத்தனை துணிச்சல்! கோபத்தின் சிகரத்தை அடைந்த புஷ்பநாதன், அம்மாவை மாடிக்கு நான் வர சொன்னதாக சொல் என்று கூறிவிட்டு பள்ளி கடித்து கொண்டு மாடி பக்கம் சென்றான். வாயிலில் கணவனின் காரை கண்டதுமே காஞ்சனைக்கு பயத்தினால் பாதி உயிர் போய்விட்டது போல் இருந்தது. கால்கள் தள்ளாட உள்ளே வந்தவனை பார்த்த ஏழுமலை குறும்பு புன்னகையுடன், ஐயா உங்களை மாடிக்கு வர சொன்னாங்க என்று கூறிவிட்டு பின்பக்கம் நழுவினான். சமையல் கட்டிற்குள் அவசரமாக நுழைந்த காஞ்சனை சூடாக காஃபியையும் பலகாரத்தையும் எடுத்துக்கொண்டு கூந்தலை ஒதுக்கி கொண்டு மாடி அறைக்குள் நுழைந்தாள். ஜன்னல் வழியே வெளிப்புறத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பவன் போல் தென்பட்ட கணவனை கண்டதும் பயத்தில் அவள் ஹிருதயம் நின்று விட்டதை போல் தோன்றியது. மேஜை மீது மனைவி கொண்டு வந்து வைத்த காஃபி பலகார தட்டின் ஓசையை கேட்ட புஷ்பநாதன் வீடுக்கென்று திரும்பி மிகவும் உக்கிரமான குரலில், உள்ளதை சொல், எங்கே போயிருந்தாய் என்று கர்ஜித்தான். தாத்தா வீட்டுக்கு என்று மெல்ல கூறிய காஞ்சனை அவனை பார்க்க அஞ்சி தலையை கவிழ்த்து கொண்டாள். தாத்தாவின் வீட்டிற்கு போக சொல்லி உத்தரவு கொடுத்தது யார்? அதுவும் கால்நடையாக தன்னந்தனியாக என்னை அவமானப்படுத்த வேணும்னே இந்த சூழ்ச்சியா? நேற்று மயங்கி விழுந்ததெல்லாம் வேஷமா?
உனக்கு இத்தனை துணிச்சலா என்று கோபமாக பேசிக்கொண்டு அருகில் நெருங்கி பளீரென அவள் கன்னத்தில் ஓர் அறை அறைந்தான். ஸ்தம்பித்து போன காஞ்சனை, தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னிச்சுடுங்க என கூறிவிட்டு வழி பொறுக்க முடியாத கன்னத்தை கையால் தாங்கி கொண்டு விம்மி அழுதாள். இந்த லட்சணத்திலே கணவனுக்கு உபசாரம் வேறா? இதெல்லாம் யார்கிட்ட என்று கோபத்துடன் கூறிய புஷ்பநாதன் மேஜை மீது இருந்த காஃபி பலகார தட்டை கையில் எடுத்து அவள் காலடியில் வீசி எறிந்துவிட்டு கீழே இறங்கி சென்றான். அது சமயம் மாடி அறைக்குள் நுழைந்த பொன்னம்மாள் விஷயத்தை வரும்பொழுதே அறிந்து கொண்டிருந்தாள். ஆதலினால் ஆத்திரத்துடன், ஏண்டி, உனக்கு எத்தனை கொழுப்பு இருந்தா நீ சொல்லாம வெளியிலே கிளம்பி இருப்ப? உன்னாலே எங்கள் குடும்பத்து மானம் கப்பல் ஏறணுமா? நான் சொன்னப்ப தம்பிக்கு புத்தி இருந்ததா? நம்ம அந்தஸ்து பொண்ணானா இப்படி நடந்துப்பாளா? குப்பை மேட்டு நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா அதுக்கு குப்பை மேட்டு ஞாபகம் போகுமா? அழு, நல்லா அழு, இந்த நீலித்தனத்துக்கும் ஒரு முடிவு இல்லாம போயிடாது என ஒரு மூச்சு சொல்லம்புகளை சொரிந்துவிட்டு கீழே இறங்கி சென்றாள். காஞ்சனை இருதயமே வெடித்து போகும்படி அழுது கொண்டிருந்தாள்.